வணக்கம். மாபெரும் சோழ பேரரசு அவங்களோட உண்மையான வம்சம் எது? ஒருவேளை இந்த கேள்விக்கான பதில் பல 100 பக்கங்கள்ல இல்லாம ஒரே ஒரு கல்வெட்டுல ஒளிஞ்சிருந்தா எப்படி இருக்கும்? இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான சான்றத்தை தான் நாம ஆராய போறோம். வாங்க இந்த வரலாற்று பயணத்தை தொடங்கலாம். சோழ பரம்பரை எதுங்கிற கேள்வி பல வருஷமா வரலாற்றுல ஒரு பெரிய விவாதமாவே இருக்கு இல்லையா? ஆனா யோசிச்சு பாருங்க, இதுக்கான பதில் பெரிய பெரிய புத்தகங்கள்ல இல்லாம ஒரே ஒரு கல்லுல செதுக்கி வச்சிருந்தா. இதுக்கு முக்கிய காரணம் சோழர்களோட பாரம்பரியத்துக்கு பல சமூகங்கள் உரிமை கொண்டாடுறது தான். இதனால உண்மை எது பொய் எதுன்னு ஒரு பெரிய குழப்பமே நிலவிட்டிருக்கு. இது ஒரு தீர்க்கப்படாத வரலாற்று புதிர் மாதிரி. சரி, நாம இப்போ பெரிய பெரிய தியரிகளை பத்தி எல்லாம் பேச போறதில்ல. அதுக்கு பதிலா நம்மளோட இந்த ஆய்வு ஒரு குறிப்பிட்ட உறுதியான தடயத்தை நோக்கி போகுது. ஆமாங்க, ஒரு கல்வெட்டு. வாங்க அது என்ன சொல்லுதுன்னு பாப்போம். நம்ம கையில கிடைச்சிருக்கிற அந்த முக்கியமான ஆதாரம் இதுதாங்க. இது ஒரு சாதாரண கல்வெட்டு இல்ல. 11ஆம் நூற்றாண்டுல சோழ வரலாற்றோட மையத்திலிருந்தே நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த கல்வெட்டு ஏன் இவ்வளவு முக்கியம்னு தெரிஞ்சுக்க அது எந்த காலத்துல இருந்துச்சுன்னு பார்க்கணும். இது கிபி 1061ல, அதாவது 2ஆம் இராஜேந்திர சோழன் ஆட்சி செஞ்சப்ப பொறிக்கப்பட்டிருக்கு. அது சோழப் பேரரசோட பொற்காலம். காலம் மட்டும் இல்ல, இடமும் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த கல்வெட்டு வேற எங்கேயும் இல்ல, சோழர்களோட இதய பூமியான தஞ்சாவூர்ல இருக்கிற ஒரு கோவில்ல இருக்கு. இதனால இந்த ஆதாரத்தோட நம்பகத்தன்மை இன்னும் அதிகமாகுது இல்லையா? சரி, இப்போ நாம நேரடியா விஷயத்துக்கு வருவோம். அந்த கல்வெட்டுல அப்படி என்னதான் எழுதியிருக்கு, அது என்ன சொல்ல வருது? நம்மளோட மூல ஆதாரம் முன்வைக்கிற வாதத்தோட இதயமே இதுதான். இங்க பாருங்க, இதுதான் அந்த முக்கியமான வாசகம். அங்கீகரிக்கப்படாத வரிகளை வசூலிப்பவன் எவனும் என் பரம்பரையை சேர்ந்தவன் அல்லன். இத சொல்றது பெரியான் அழகிய பெருமானான சோழகங்கன். அவர் ஒரு வரி வசூல பிரச்சனைய நேரடியா தன்னோட பரம்பரையோட சம்பந்தப்படுத்துறாரு. இது எவ்வளவு ஒரு வலிமையான வார்த்தைன்னு பாருங்க. அப்போ அவர் சொல்ற என் பரம்பரை யாரு? இங்கதான் விஷயமே இருக்கு. கல்வெட்டுப்படி சோழகங்கன் அகம்படிப்பற்று அப்படிங்கிற ஒரு இராணுவ பிரிவை சேர்ந்தவர். நம்மளோட மூல ஆதாரம் இந்த குழுவை மையமா வச்சுதான் தன் வாதத்தையே கட்டமைக்குது. அப்போ இதுல இருந்து 2 விஷயம் நமக்கு தெரிய வருது. ஒன்னு, அகம்படி பிரிவுல இருக்கிறவங்க எல்லாரும் ஒரே பரம்பரைங்கிறதா அந்த அறிக்கை சொல்லுது. 2வது, ஏன் பரம்பரைன்னு சொல்றது மூலமா சோழகங்கன் நானும் அந்த அகம்படி குழுவை சேர்ந்தவன் தான் அப்படின்னு வெளிப்படையா சொல்றாரு. ஆனா நில்லுங்க, இது வெறும் ஒரு இராணுவ பிரிவோட முடிகிற கதை இல்ல. சோழகங்கனோட பதவி, அதுதான் இங்க அசல் விஷயமே. அது எப்படி இந்த விஷயத்த நேரடியா அரசு குடும்பத்தோட இணைக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. சோழகங்கன் யாருன்னு நினைக்கிறீங்க? அவர் ஒரு சாதாரண ஆபீசர் கிடையாது. அவர் ஒரு வைஸ்ராய், அதாவது அரசரோட பிரதிநிதி. பேரரசருக்காகவே ஒரு பெரிய பகுதியை ஆட்சி செஞ்சவர். இது எவ்வளவு பெரிய நம்பிக்கையான பதவின்னு பாருங்க. இங்க பாருங்க, மேல இருக்கிறது சோழ பேரரசர். அவருக்கு கீழே இருக்கிற வைஸ்ராய் பதவி யாருக்கு கொடுக்கப்படும் பாருங்க. மூல ஆதாரத்தின்படி இந்த பதவி பேரரசரோட இரத்த உறவினர்களுக்கு, அதாவது அவங்களோட பங்காளிகளுக்கு மட்டும்தான். சும்மா யாருக்கும் இந்த பதவியை கொடுத்துட மாட்டாங்க. இதுதான் அந்த வாதத்தோட ஆணி வேறே. ரொம்ப சிம்பிள். நீங்க ஒரு வைஸ்ராயா இருக்கீங்களா, அப்போ நீங்க அரச குடும்பத்தை சேர்ந்துவங்க, அவ்வளவுதான். சரி, இப்போ நம்ம கிட்ட எல்லா துண்டுகளும் இருக்கு. எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து இந்த மூல ஆதாரம் சொல்ல வர கடைசி வாதம் என்னன்னு பாத்துடலாம். இந்த லாஜிக்க கொஞ்சம் கவனிங்க. சோழகங்கன் அகம்படி பிரிவை சேர்ந்தவர். இந்த மூல ஆதாரம் அகம்படியே அகமுடையார் சமூகத்தோடு தொடர்பு படுத்துது. அப்போ சோழகங்கன் ஒரு அகமுடையார், அதே சமயம் அவர் ஒரு வைஸ்ராய். வைஸ்ராய்னா கண்டிப்பா பேரரசரோட இரத்த உறவா, அதாவது பங்காளியா இருக்கணும். இப்போ எல்லா புள்ளியும் இணையுதா? அப்போ இந்த வாதத்தோட முடிவு என்ன? ரொம்ப நேரடியானது. அரசரோட இரத்த உறவினரான ஒரு வைஸ்ராய் அகமுடியாரா இருந்தா, அப்போ அந்த அரசரும், அதாவது சோழ பேரரசர்களும் அகமுடியர் பரம்பரை சேர்ந்தவங்களா தான் இருக்க முடியும். இதுதான் இந்த மூல ஆதாரம் முன்வைக்கிற முடிவு. தன்னோட வாதத்துக்கு மேலும் பலம் சேர்க்க இந்த மூல ஆதாரம் இன்னொரு விஷயத்தையும் சொல்லுது. அதாவது இந்த கருத்து புதுசு இல்லையா, நீலகண்ட சாஸ்திரி மாதிரி பெரிய வரலாற்று ஆசிரியர்கள் கூட இதை உறுதி செஞ்சிருக்காங்கன்னு குறிப்பிடுது. கடைசியா இந்த மூல ஆதாரம் ரொம்ப தைரியமான ஒரு விஷயத்தோட முடியுது. என்னன்னா, இது மாதிரி இன்னும் 100கணக்கான சான்றுகள் இருந்தாலும் இந்த ஒரு கல்வெட்டே போதும் இந்த உண்மையை நிலைநாட்ட அப்படின்னு